இன்னைக்கு இந்த வீடியோவில் CMDA ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ், பில்டிங் அப்ரூவல் வாங்கியாச்சு, பில்டிங்கு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி நீங்கள் இஷ்யூ பண்ணுறீங்களே, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போவும் வந்து கார்ப்பரேஷன் CMDA என்ன ரூலில் வராங்கன்னா, நீங்கள் வாங்கின அப்ரூவல் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அதே மீறி ரெண்டாவது மாடி கட்டியிருக்கீங்க. இட்ஸ் அ வேரியேஷன், டீவியேஷன். முன்னாடி 10 அடி இடம் விடணும், பின்னாடி 5 அடி இடம் விடணும், சைடில் 5 அடி இடம் விடணும்னு சொல்லி உங்கள் பிளானில் அப்ரூவல் காமிச்சிட்டு நீங்கள் இது மாதிரி இடம் விடாமல் கட்டியிருக்கீங்க. ஸோ சைட் செட்பேக் இல்லை, ஃப்ரண்ட் செட்பேக் இல்லை, ரியர் செட்பேக் இல்லை. அதனால் நீங்கள் வந்து பில்டிங்கை ஃபுல்லாக மொத்தமாக இடி அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு விதமான பில்டிங் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை பணக்காரனாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறான், குருவியை சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்குறான். பணத்தை சேர்த்து தன்னுடைய 40வது வயசு, 45வது வயசு, ஒரு சில 50, 55வது வயசில் தான் அந்த வீடை போய் கட்டுறான். தான் இருக்கிற இவ்வளோ நாள் வாடகை வீட்டில் இருந்தேன்டா, இந்த வீட்டுக்காரன் அந்த தொந்தரவு தாங்க முடியல, அவன் டார்ச்சர் தாங்க முடியலடா, எலிப்பூரியாக இருந்தாலும் தனிப்பூரியாக இருக்கணும்டா, நமக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்கணும், சொந்தமாக யார் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிட்டத்தட்ட அவர் லைஃப் லாங் ஏர்னிங்ஸ் 20 வருஷம் 30 வருஷம் பணத்தை சேர்த்து, அதுவும் போதாமல் தன் பொண்டாட்டி நகையெல்லாம் அதையும் விற்று அல்லது அதே அடமானம் வச்சு, அதுவும் போகாமல் ஹவுசிங் லோனு, இன்னும் வந்த லோனு இந்த லோனு போட்டு வாங்கி அப்படி தான் ஒருத்தன் வீடை கட்டுறான். இந்த கட்டுறவனுக்கு எப்படி கட்டணும், இந்த மாதிரி பில்டிங் ரூல்ஸ் அண்ட் CMDAல இது மாதிரி பில்டிங் அப்ரூவல் வாங்கி தான் கட்டணும், இல்லை இந்த மாதிரி சிட்டி முனிசிபாலிட்டி ஆக்ட் படி கார்ப்பரேஷனில் பில்டிங் அப்ரூவல் தான் வாங்கி கட்டணும் அப்படின்றது விஷயங்கள் அவனுக்கு அவ்வளோவா பெரும்பாலானவர்களுக்கு தெரியல, அந்த தோன்றதும் இல்லை. கஷ்டம், இந்த பணம் புரட்டி வீடு வாங்கி லேண்டை வாங்கி அந்த இடம் வாங்குறதுக்கே அவனுக்கே அதிலே பெரிய ஒரு முடிஞ்சது. என்ன பண்ணுறான், அதுக்கு போய் யாரையாவது பக்கத்தில் உள்ள லைசன்ஸ் சர்வேயர் இல்லை இது மாதிரி பில்டிங் கட்டுறவனால பில்டிங் கான்ட்ராக்டரை போய் அப்ரூவ் பண்ணுறான். அவங்ககிட்ட சொல்கிறான், எனக்கு இது மாதிரி பில்டிங் கட்டி கொடுறா, எனக்கு இது மாதிரி தேவை, எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பிள்ளைங்க இருக்கோம், 2 பெட்ரூம் வேணும், எனக்கு ஒரு பெட்ரூம் வேணும், எங்கள் அம்மா அப்பா வருவாங்க அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணும், ஸோ 3 பெட்ரூம் வச்சு ஒரு வீடு கட்டி கொடு, மாதம் வட்டி கடன் கட்டணும், அதுக்கு கொஞ்சம் கடன் தொகைலாம் இருக்குது, அதுக்கு எங்களை வாடகை வர மாதிரி இந்த மாதிரி போர்ஷன் போட்டு கொடுன்னு எப்படின்னு அவங்க இன்ஜினியர்கிட்ட சொல்கிறாங்க. இன்ஜினியர் ஒரு டிராயிங்கை போட்டு இது மாதிரிலாம் ஓகேவான்னு ஃபேமிலி மெம்பர்லாம் கேட்குறாங்க. அவங்கெல்லாம் பார்த்து ஓகே சரியாக இருக்கும் வாங்கன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் தான் அவன் அதை தூக்கிட்டு லைசன்ஸ் சர்வேர்கிட்ட போகிறான்.